திருச்சியில் மணப்பாறை அடுத்த காரைப்பட்டியில் குண்டும் குழியுமாக இருக்கும் சாலையை சீரமைக்காத நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜசேகர், அங்கு காரைப்பட்டியில் இருக்கக்கூடிய சாலை இப்படி குண்டும் குழியுமாக எத்தனை நாட்களாக நீடிக்கிறது? அப்பகுதி மக்கள், அந்த கிராம மக்கள் இந்த சாலையை மேம்படுத்த முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன? மணப்பாறை அருகே இருக்கக்கூடிய புத்தாநத்தம் தோரங்குறிச்சி சாலையில் இருக்க ஒரு சின்ன கிராமம் தான் காரைப்பட்டி கிராமம். புத்தாநத்தத்துல இருந்து தோரங்குறிச்சி வரைக்கும் சுமார் 8 கிலோமீட்டருக்கு சாலை விரிவாக்க பணிக்கு 4 வழி சாலையாக அமைக்கப்பட்டிருக்க நிலையில இந்த காரைப்பட்டியில இருக்க 800 மீட்டர் மட்டும் இன்னமும் நெடுஞ்சாலையாக மாற்றாம கிராம சாலையாகவே இருந்திருக்கு. இந்த பகுதியில அடிக்கடி விபத்துகள் நடக்கிறதாகவும் சொல்லப்படுது. காரணம் பாத்தீங்கன்னாக்க இங்க குழாய் பதிக்க, அதாவது குடிநீர் குழாய் பதிப்பதற்காக தோண்டப்பட்ட குழிகள் இன்னும் மீண்டும் முறையாக நெடுஞ்சாலைத்துறையினால மூடப்படுற குழிகளுமே வெறும் ஜல்லிக்கற்களாகவும் மணலாகவுமே மூடப்பட்டு வருது. தொடர்ந்து முறையான சாலையாக அமைக்கப்படலை அப்படிங்கிறதா பகுதி கிராம மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. இது குறித்து பலமுறை நெடுஞ்சாலைத்துறை சொல்லியும் இப்ப நெடுஞ்சாலைத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆத்திரமடைந்த கிராம மக்கள் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டு 2 மணி நேரமா சாலை மறியல் நடந்தும் நெடுஞ்சாலைத்துறையினர் சம்பவ இடத்துக்கு வரல அப்படிங்கிறது பொதுமக்களுடைய ஆதங்கமா இருக்கு. போலீசார் தற்போது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. தொடர்ந்து விபத்துகள் நடக்குது. 100க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் தினந்தோறும் பயணிக்குது. தினந்தோறும் விபத்துகள் நடக்குது. திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலைக்கு நேரா இருக்கக்கூடிய இந்த பகுதியில தொடர்ந்து விபத்துகள் நடப்பதை நெடுஞ்சாலைத்துறை கவனத்தில் எடுத்து தங்களுடைய கிராமத்துக்கு இந்த 800 மீட்டரை முறையாக சாலை அமைத்து தரணும், 4 வழி சாலையாக அமைக்க முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது இப்பகுதி கிராம மக்களின் கோரிக்கையா இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர்.